சென்னை கோயம்பேடு பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் அரங்கேறிய சம்பவம். வாகன ஓட்டியை காலால் உதைத்த காவலர் பணியிடை நீக்கம். மேட்டுக்குப்பம் பகுதியில் கடந்த 18ஆம் தேதி இரவு போக்குவரத்து காவல்துறையினர் வாகன பரிசோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த ஹேம்நாத்தை போலீசார் மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் ஹேம்நாத் என்பவர் குடிபோதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டியதாக தெரிய வந்துள்ளது. அவரிடம் ஓட்டுநர் உரிமையும் இல்லாத காரணத்தினால் ஹேம்நாத் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரது இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். இதனால் கோபமடைந்த ஹேம்நாத் காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது போக்குவரத்து காவலர் தினேஷ் என்பவர் அவரை கீழே தள்ளிவிட்டு தனது பூட்ஸ் காலால் ஹேம்நாத் என்பவரை மிதித்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் இடத்திற்கு வந்த ஹேம்நாத்தின் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதில் படுகாயம் அடைந்த ஹேம்நாத்தை அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார். பின்னர் சம்பவம் குறித்து போக்குவரத்து காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் வடக்கு மண்டல போக்குவரத்து இணை ஆணையர் தேவராணி விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் இருசக்கர வாகன ஓட்டுநரை பூட்ஸ்காலால் எட்டி உதைத்தது உறுதி செய்யப்பட்டதின் பெயரில் காவலர்கள் சக்திவேல், தினேஷ், அருள் ஆகிய 3 பெயரையும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார்.